அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/7/2025 முதல் 14/9/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் 13 முதல் ஆவணி மாதம் 29 வரை ஒரு 48 நாட்களுக்கு கன்னிராசியில் செவ்வாய் புகான் சஞ்சாரம் செய்ய போகிறார். செவ்வாய் புகானுடைய 3 பார்வைகள் மூலம் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. செவ்வாய் புகானுடைய காரகத்துவங்களை காணலாம். பூமி, சகோதரம், மங்களம். சரியான வயதில் திருமணம் நடக்கணும். சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்கணும். சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை வரக்கூடாதுன்னா சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்க வேண்டும். அப்போ தான் ஒருவருக்கு அட்ரஸு கரெக்டாக இருக்கும். நிலையான ஒரு இடத்துல இருப்பிடம் அமையும். கன்னி ராசியில் செவ்வாய் வந்தால் கடலே வற்றும் என்று சொல்வார்கள். ஆனால் அது அப்படி இல்லை. சுய ஜாதகத்தில் கன்னியில் செவ்வாய் இருப்பவர்கள் கடல் அளவு அவங்களுக்கு பிரச்சனை வரும் என்று அர்த்தம். காலபுருஷனுக்கு 6வது வீடு கன்னி. கன்னி ராசியில் செவ்வாய் நின்ற ஜாதகர்களுக்கு பார்த்திங்கன்னா, தண்ணீர் வசதி இல்லாத வானம் பார்த்த பூமி, மேட்டுக்காடு சொத்துக்கள்லாம் அமையும். மலை அடிவாரத்தில் ஃபாரஸ்ட் நிலத்துக்கு பக்கத்தில் கன்னிராசியில் செவ்வாய் உள்ள ஜாதகர்களுக்கு சொத்துக்கள் அமையும். கிணறு வெட்டினாலும் போர் போட்டாலும் அரைகுறை தண்ணி, 6 மாதம் தண்ணி இருக்கும், 6 மாதம் மேட்டுக்காடாக கிடக்கும். கன்னிராசியில் செவ்வாய் இருப்பவர்களுக்கு இவங்க இருப்பிடத்தை சுற்றி இருப்பவர்கள் போட்டி பொறாமையாக தான் இருப்பாங்க. ஒரு சந்தோஷம் ஒற்றுமை இருக்காது. தடப்பாத்தியம் சரியாக இருக்காது. நடத்தடம் ஓடையில் போகிற மாதிரி, சொத்துக்கள் மூலம் கோர்ட்டு கேஸு வில்லங்க இருக்கும். உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை இருக்காது. திருமணம் தள்ளி போவோம். திருமண வாழ்க்கையும் சரியாக அமையாது. கன்னி ராசியில் செவ்வாய் நிற்கும் ஜாதகர்களுக்கு பல தோஷங்களை செவ்வாய் புகான் கொடுத்து விடுகிறார். கன்னி ராசியில் நிற்கும் செவ்வாய் அதிக போராட்டங்களை அந்த ஜாதகனுக்கு கொடுத்து விடுகிறார். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2 7ஆம் வீட்டின் அதிபதி செவ்வாய். குடும்ப கலத்தராதிபதியாக செவ்வாய் புகான் வருகிறார். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு நிலம், சொத்துக்கள், வசதி வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணை வந்த பிறகு உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். கடந்த 45 நாட்களாக லாபஸ்தானத்தில் கேதுவோடு இணைந்து சனி ராகு பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருந்தார். ஓரளவு பரவாயில்ல. கோச்சாரத்தில் 3, 6, 11ஆம் வீட்டில் செவ்வாய் வரும்போது 1008 பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வந்தது தலபா கூட போன மாதிரி அந்த பிரச்சனையெல்லாம் காணாமல் போயிடும். துலாம் ராசிக்கு குரு பலன் இருக்கிறது. குருபகனுடைய 5ஆம் பார்வை துளராசியின் மேல் விழுகிறது. குரு பலன் சிறப்பாக இருக்கிறது. எதிர்வரக்கூடிய 48 நாட்கள் 12ஆம் இடமான அயன சயன போக விரைய மோட்சஸ்தானத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்ய போகிறார். இப்போ பார்த்திங்கன்னா, தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே அமர்கிறார். 12ஆம் இடம் என்பது ஒரு ரகசியம், மறைவு ஸ்தானம். 2ஆம் அதிபதி 12வது வீட்டில் அமரும்போது சிலர் மறைமுகமாக செலவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி காணக்கூடிய அமைப்பாக இருக்கும்.
2ஆம் அதிபதி 12வது வீட்டில் அமரும்போது சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், வெளியூர் வெளிநாடு பயணம், ஆன்மீக பயணம் சென்று வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. குடும்ப ரீதியாகவோ வெளியிட நட்பு கூட்டாளிகள் ரீதியாகவோ செலவுகள் வீண் விரைய செலவுகள் கூடுதலாக செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். 12வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது வலது கண், உங்களுக்கு வலது கண் சார்ந்த பிரச்சனை வரும். கண் வலிக்கும், கண்ணில் நீர் வடியும். இரவில் படுத்தோங்கன்னா தூக்கம் வராது, அதிக நேரம் விழித்திருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். துலாம் ராசி என்பதுக்கு அடுத்த 48 நாட்கள் வலது கண் சார்ந்த பிரச்சனை உண்டு. அதே மாதிரி அதிக நேரம் நின்றுக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி, கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் வலிக்கும், காலுக்கு அதிக வேதனையும் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. குடும்ப கலத்தராதிபதி 12வது வீட்டில் வரும்போது வாழ்க்கை துணைக்கு நீங்கள் அவங்க கேட்பதா வாங்கி கொடுக்க மாட்டீங்க. வாழ்க்கை துணையிடம் கோபதாபங்களை சந்திக்கக்கூடிய நிலையாக இருக்கும். குறிப்பாக பெண்கள் மூலம் துலாம் ராசி என்பதுக்கு பல தொல்லைகள் இந்த காலகட்டத்தில் வரும். குடும்ப பெண்கள் மூலமோ அந்நிய பெண்கள் மூலமோ கெட்ட பெயர் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பெண்கள் உங்களை அசிங்கமாக பேசலாம், அவமானப்படுத்தலாம், இந்த மாதிரியும் ஏற்படும். பெண்கள் வழியில் பணங்காசு பொருள் இழப்பும் அடுத்த 48 நாட்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. 12வது வீட்டிலே செவ்வாய் அமரும்போது துலாம் ராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கால் பாதம் முட்டி மூட்டு எலும்புகள் வயிறு குடல் சார்ந்த பிரச்சனைலாம் 12வது வீட்டில் அமரக்கூடிய செவ்வாய் ஏற்படுத்தி விடுவார். ஏன்னா செவ்வாய் என்றாலே இரத்தக்காரகன், இரத்தம் சார்ந்த பிரச்சனையும் வரலாம். 12வது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து துலாம் ராசிக்கு 3வது வீட்டை 4ஆம் பார்வையால் பார்வை செய்கிறார். தைரிய வீரியஸ்தானத்தை செவ்வாய் பார்வை செய்யும்போது உங்களுக்கு இளைய தம்பி தங்கைகள் இருந்தாங்கன்னா அவங்க புதிய வண்டி வாகனம், வீடு கட்டுறது, வீட்டு மனையோ விவசாய நிலமோ தங்க நகைகள் வாங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு உண்டு. செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வை துளாராசிக்கு 3வது வீட்டின் மேல் விழும்போது இளைய உடன் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். அசையா சொத்து நிலம் சேர்க்கை உண்டு. உங்களுடைய தனிப்பட்ட முயற்சி இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி செய்யணும். அதிக உழைப்பு இருக்கும், குறைவான வருமானம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லை. வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு இட மாற்றம், இருப்பிடத்தை விட்டு மாற்றி அமைக்கக்கூடிய நிலை ஏற்படும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் போட்டி பொறாமை ஒரு சிலருக்கு நிலவும். வயிறு சார்ந்து குடல் சார்ந்து வயிற்று வலி வரலாம், அல்சர் வரலாம். இப்படி வயிறு சார்ந்து குடல் சார்ந்து ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை துலாம் ராசிக்கு 7வது வீட்டின் மேல் விழுகிறது. இப்போ பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை ஆசைப்பட்டு கேட்குறாங்கன்னா சந்தோஷமாக வாங்கி கொடுங்க. காசை குடும்பத்துக்கு தெரியாமல், வாழ்க்கை துணைக்கு தெரியாமல் நீங்கள் மறைச்சி வைக்கிறது, ஒளிச்சு வைக்கிறது, செலவு பண்ணாமல் கஞ்சத்தனமாக கருமையாக இருப்பது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க. செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை கலத்திரஸ்தானத்தின் மேல் விழும்போது வாழ்க்கை துணை கேட்டதை வாங்கி கொடுங்க. நண்பர்களிடம் கூட்டாளிகளிடம் சேர்ந்துக்கிட்டு ஜாம் கும்னு தாராளமாக செலவு செய்வதை துலாம் ராசி என்பர்கள் தவிர்ப்பது நல்லது. தனம் வாக்குஸ்தானாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய விரய செலவுகளை
நீங்கள் வந்து சுப செலவாக மாற்றிக்கலாம். திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இப்போ வந்து வரன் பார்த்திங்கன்னா வரன் செட் ஆகும். சிலர் வந்து வீடு கட்டலாம், தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்கலாம், ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, இப்படி வந்து விவசாயிகள் தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம். விவசாயம் சார்ந்து தொழில் சார்ந்து நீங்கள் வந்து செலவு செய்யலாம். தேவையில்லாமல் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையில்லாத செலவுகளை தவிர்த்து விடுங்க. தேவையில்லாத செலவுகள் செய்யும்போது தான் விரயம். அதனால் வந்து புரிந்து அறிந்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.